அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நித்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் 40 தொடர்ச்சி. ஈரோடு சுயமரியாதை மாநாட்டை ஒட்டி மற்றொரு மாநாடும் வெகு சிறப்பாக நடந்தது. அது என்ன? பார்ப்பனரல்லாத சங்கீத வித்வான்கள் மாநாடு ஆகும். அம்மாநாடு ஏன் தேவைப்பட்டது? அக்காலத்தில் காஞ்சிபுரம் நாயனா பிள்ளை, மதுரை பொன்னுசாமி பிள்ளை போன்ற வாய்ப்பாட்டு வல்லுநர்களுக்கும் திருவாவடுதுறை ராஜரத்தினம், வீரசாமி பிள்ளை போன்ற நாயனக்காரர்களுக்கும் அதிக கிராக்கி. ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து அவர்களை அழைப்பார்கள். அவர்களுடைய பாடல்களையும் வாசிப்புகளையும் மெய்மறந்து சுவைப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். அவர்களை மட்டமானவர்களாகவே நடத்துவார்கள். அதுவும் நாயனம் வாசிப்போரை அதிகம் இழிவுபடுத்தினார்கள். அக்காலத்தில் நாயனக்காரர்கள் எவ்வளவு திறமைசாலிகளானாலும் உடம்பின் மேல் சொக்காய் போட்டுக்கொண்டு வாசிக்கக்கூடாது. வெறும் மார்பின் மேல் துண்டு போட்டுக்கொண்டும் வாசிக்கக்கூடாது. துண்டை இடுப்பிலே செருகிக் கொள்ள வேண்டும். வியர்வை கொட்டும் போது வேண்டுமானால் அதை எடுத்து துடைத்து கொள்ளலாம். மறுபடியும் இடுப்பில் செருகிக் கொள்ள வேண்டும். அந்த விபரீத அகந்தையை வித்வான்களால் எதிர்க்க முடியவில்லை. பிற கொடுமைகளை தாங்கிக் கொண்டது போல இதையும் பொறுத்து கொண்டு காலத்தை ஓட்டினார்கள். பெரியார் ஈவேரா சுயமரியாதை இயக்கத்தின் தொடக்க காலத்தில் ஒருமுறை கானாடு காத்தான் என்ற ஊருக்கு சென்றிருந்தார். அவரோடு பட்டுக்கோட்டை திரு கேவி அழகிரிசாமியும் சென்றிருந்தார். பிந்தியவருக்கு நாயனப்பித்து. இவர்கள் இருவரும் கானாடு காத்தானில் இருந்தபோது ஒரு செல்வர் வீட்டு திருமணத்தில் திரு சிவக்கொழுந்து என்னும் புகழ்பெற்ற இசைஞர் நாயனம் வாசித்தார். அதை கேட்க திரு அழகிரிசாமி சென்றார். வித்வான் அடிக்கடி துண்டை எடுப்பதையும் துடைத்துக் கொள்வதையும் செருகிக் கொள்வதையும் கண்டார். மனம் பதறினார். துண்டை மேலே போட்டுக்கொண்டு வாசிக்கலாமே என்றார். கூடாது என்றார்கள் செல்வர்கள். வாதம் முற்றிற்று. பிடிவாதம் வளர்ந்தது. வாசிப்புக்கு இடையூறானது. அப்போது அவ்வூரில் இருந்த திரு அழகிரிசாமியின் குருநாதர் பெரியார் ஈவேராவிடம் தூது அனுப்பினார்கள். தோழரை அடக்கச் சொன்னார்கள். பெரியார் ஈவேரா இதற்கு ஒப்பவில்லை. வேறு வழியின்றி வித்வான் சிவக்கொழுந்து மேலே துண்டு போட்டுக்கொண்டு வாசிக்க இசைவு தந்தார்கள் பெரியவர்கள். பட்டுக்கோட்டை அழகிரிசாமியின் வெற்றி தன்மான இயக்கத்தின் வெற்றியாகும். பார்ப்பனரல்லாத இசைக்கலைஞர்களும் மற்றவர்களைப் போல மதிக்கப்பட வேண்டும் என்பது ஈவே ராமசாமி பெரியார் கண்ட தன்மான இயக்கத்தின் கொள்கை விழுதுகளில் ஒன்று. வாய் திறக்க முடியாத அக்கலைஞர்களுக்காக போராட வீறு கொண்ட இயக்கம் ஒன்று இருப்பதை உலகம் அறிய செய்ய வேண்டுமே. அதற்காகவே ஈரோட்டில் நடந்த 2வது சுயமரியாதை மாநாட்டோடு பார்ப்பனரல்லாத இசைவாணர்கள் மாநாட்டையும் பெரியார் ஏற்பாடு செய்தார். மாநாட்டிற்கு சில வாரங்கள் முன்னதாக தமிழ்நாட்டில் வாய்ப்பாட்டு, நாயனம், மிருதங்கம், வீணை, பிடில், கதை சொல்லல் முதலிய கலைகளில் ஒளிவிட்ட பார்ப்பனரல்லாத இசைவாணர்கள், இசைவாணிகள் பட்டியலை முகவரியோடு குடியரசில் வெளியிட்டார். அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பது ஈவேராவின் விருப்பம். அப்பட்டியலில் 36 வாய்ப்பாட்டுக்காரர்களும் 36 மிருதங்கம் வாசிப்போரும் இருந்தார்கள். நாயனத்தில் சிறந்து விளங்கிய 16 பேர்கள் பட்டியலில் இருந்தார்கள். கதை சொல்லுவோர், காலட்சேபம் நடத்தல் ஆகிய கலைஞர்கள் 10 பேர்கள். தமிழ் சமுதாயத்தில் இன்று ஓரளவு மானத்தோடும் மதிப்போடும் வாழ்கிற எல்லா பிரிவினருமே சமுதாய புரட்சி இயக்கமாகிய தன்மான இயக்கத்திற்கும் அதன் தொடக்க கால தியாகிகளுக்கும் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். நிற்க. ஈரோடு மாநாட்டிற்கு போய்விட்டு அங்கு இருந்து கோவைக்கு சென்று 2 நாள் தங்கிய பின் நான் உதகைக்கு சென்று வர திட்டம் போட்டார் என் தந்தை. அதற்கான பயணத்திற்கும் ஏற்பாடு செய்தார். அதுவரை நான் கம்பளியை தொட்டதில்லை. குளிர்காலத்தில் கூட பருத்தி துப்பட்டியால் போர்த்து கொள்வேன். அதற்கு மேல் தேவைப்படவில்லை. உதகை குளிருக்கு துப்பட்டி போதாது. எனவே ஒரு கம்பளி ஸ்வெட்டரும் ஒரு கம்பளி சால்வையும் வாங்கி கொண்டேன். கம்பளி சால்வை விலை 6.25 ரூபாய்கள். ஸ்வெட்டர் விலை நினைவில் இல்லை. போதிய ஆயத்தத்தோடு புறப்பட்டு சென்றேன். 10/5/1930 அன்று விடியற்காலை ஈரோட்டு புகைவண்டி நிலையத்தில் இறங்கிய போது மழை கொட்டி கொண்டிருந்தது. தெருவெல்லாம் வெள்ளக்காடு. ஆயினும் மாநாட்டு தொண்டர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் என்னை தங்குமிடத்திற்கு அழைத்து சென்றார்கள். காலை கடன்களை முடித்து கொண்டேன். 8 மணி போல் அங்கிருந்த சிற்றுண்டி சாலைக்கு சென்று உண்டுவிட்டு வெளியே வந்தேன். எங்கள் நெய்யாடு பாக்கத்திற்கு எதிர்க்கரையிலுள்ள இளையனார் வேலூரைச் சேர்ந்த திரு கோவிந்தசாமி என்பவரை கண்டேன். அவரும் சிற்றுண்டிக்காக வந்து கொண்டிருந்தார். நான் உண்ட இடத்தில் இட்லி தோசை நன்றாக இருந்தன என்று சொல்லி அவரை அழைத்தேன். தான் பார்ப்பன ஹோட்டலில் சாப்பிடுவதில்லை என்று சொல்லிவிட்டு வேறு ஓட்டலை தேடினார். தாவர உணவு ஓட்டல் இல்லை. காலை வேளைதானே, மிலிட்ரி ஓட்டலிலும் தோசை கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு மிலிட்ரி ஓட்டலுக்கு சென்றார். அவருடன் துணையாக நானும் சென்றேன். தோசை கேட்டார். பரிமாறுபவர் 2 பெரிய தோசைகளை கொண்டு வந்தார்.
அவற்றின் மேல் ஊற்றியிருந்த குழம்பு என்ன குழம்பு என்று திரு கோவிந்தசாமி கேட்டார். கறிக்குழம்பு என்று பதில் கிடைத்தது. இதை நகர்த்தி வை, குழம்பு இல்லாமல் 2 தோசைகளை தனியாக கொண்டு வா என்று ஆணையிட்டார். அப்படியே வரவும் அவற்றை உண்டார். ஆனால் முந்தியதற்கும் காசு கொடுக்க நேரிட்டது. தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.